காலையில சமையல் என்னைக்குமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கே 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள என்னால பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்சு எல்லாமே சேர்த்து செஞ்சு லைவா காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வீடியோ தாங்க இது. காலையில அடுப்பை ஆன் பண்ணும்போது 6:22 இருக்குங்க. முடிக்கும்போது 7:26 அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் டைமரோடு சேர்த்து நம்ம அடுப்பில் என்னென்ன சமைக்கிறோங்கிறத அப்படியே பார்க்கலாம். இந்தியாவில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் இருக்குங்க. படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அது அந்த நாளே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பையனுக்கு இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாக ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு பள்ளியில் கிட்ட இந்த தடவை நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு காலையில் சட்னிக்கு. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றி. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ 2 வாரமாக நான் லாங் வீடியோ அப்டேட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ண வீடியோ கூட கொஞ்சம் ஹரிபரியாக தான் எடுத்து வீடியோ கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு நாள் உட்காந்து ஒர்க் பண்ணுறனால ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவ் இருக்குது. நான் அவ்வளோ ஆக்டிவும் கிடையாதுங்க. சண்டே சாட்டர்டே அப்படின்னாலே டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடுவேங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் படுக்க விட்டிங்கன்னா போதும்பாங்கிற மாதிரி அப்படியே படுத்து தூங்கிடுவேங்க. ஸோ இப்படி தான் என்னோட சாட்டர்டேஸ் ஃபுல்லாக போகும். அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறது, அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒர்க் போயிடும். ஸோ இன்றைக்கி காலையில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்ச் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்னே வச்சுக்கலாமேங்க. ஸோ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் மேக்ஸிமம். ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு மந்த் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி 6:30 இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6:15க்கு எழுந்திரிச்சு வந்தேங்க. கடகடன்னு சமையல் மாதிரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணேன். ஸோ அதை அப்படியே லைவாக கேப்சர் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிச்சு வந்ததே பார்த்தீங்கன்னா 6:15 இருக்கும். 6:15க்கு அப்புறமா குளித்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிச்சனுக்குள்ளவே மேக்ஸிமம் வருவேங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கிடைச்ச மாதிரி இருக்கும். கடகட குருகுரு சமையல் மாதிரி தாங்க எவ்ரி மார்னிங் ஓடிட்டுருக்கோம். இன்னைக்கு காலையில் 6:15க்கு எந்திரிச்சு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா 6:40 ஆகிடுச்சு. 6:42க்கு ஸ்டார்ட் பண்ணேங்க கிச்சன் ஒர்க்கை. 7:26க்கு முடித்தேன். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் போல். அதுக்குள்ளே நான் எப்படி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சமைச்சேன், என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் மாதிரி தாங்க இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ டைமும் சேர்த்தே காட்டியிருக்கேன். டைமரோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறாங்கிற மாதிரி என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னோட பையன் ரமதிலனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் இருந்தே இந்த மாதிரி இயர்லி ஒரு 4 or 5 டைம்ஸ் கூட ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்கங்க. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறத பொறுத்து இருக்குது. ஃபீல்ட் ட்ரிப் இன்றைக்கி ஒரு 1 day ஹோல் ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி. காலையில் ஒரு 10:30க்கு பசங்க எல்லாருமே ஸ்கூல்லேருந்து கிளம்புறாங்க. என்னோட பையன் 3rd grade படிக்கிறாங்க. ஸோ பேக் அகைன் எப்போ வராங்க அப்படின்னா 3 o'clock வராங்க. ஸோ அதனால் ஸ்நாக்கு, அதுக்கப்புறமா தண்ணி பாட்டில் எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு ஷோல்டர் பேக்கில் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஸ்நாக்கு ஃபுட்டு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்கே பசங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்களோ அங்கேவே சாப்பிட்டுட்டு அப்படியே த்ரோ பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபீல்ட் ட்ரிப்பில் பசங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா ஈவன் சப்பாத்தி ரோல் கூட பசங்க கிட்டே இருக்காது. இந்த மாதிரி சாண்ட்விச், அமெரிக்கன் பசங்களாக இருந்தாங்கன்னா பீஸா அந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ஜிப்லாக்கை த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெட் நேற்று ஹோல் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் சிக்கன் பேட்டிஸ் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தாங்க காலையில் பசங்களுக்கு ரெடி பண்ணி லஞ்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ண போயிடுவேன். அந்த டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்கும் லஞ்சும் ஏதாவது பேக் பண்ணனா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கூல்லே லஞ்சு சாப்பிட்டுப்பேன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 4 o'clock பேக் அகைன் நான் தாங்க லஞ்சு பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறத ஈவினிங் சூடு பண்ணி மறுபடியும் கொடுப்பேன் நான் வந்தோடனே. இந்த வாரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோரில் தாங்க நான் காய்கறி வாங்குறதுக்கு போயிருந்தேன். யூஸ்வலாக ஒரு 2 கடைக்கு போவேன். பட் இன்றைக்கி இந்தியன் ஸ்டோர் மட்டும் போகலாங்கிற மாதிரி அங்கே தான் கீரை கெட்டு நிறையா எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. கோங்குரா லீவ்ஸ் எடுத்துகிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் தண்டுக்கீரையை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ தண்டுக்கீரையை பொரியல் மாதிரி பண்ணால் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நார்மல் பேபி ஸ்பினாச் கீரையில் நான் பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். பட் தண்டுக்கீரையில் பண்ணதில்லை. அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் சான்ஸஸ் தான் யம்மியாக இருந்ததுங்க.
கண்டிப்பாக தண்டைக்கீரை நெக்ஸ்ட் டைம் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பருப்பு போட்டு தண்டைக்கீரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுலாம் கழுவி எடுத்துட்டு குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரா பவுடர், கொஞ்சமாக சோம்பு பவுடர், தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு கீரையோடு சேர்ந்து பருப்பு பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி கூட போட்டுக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு குக்கரில் வந்து 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கீரையோடு சேர்ந்து சாப்பிடும்போது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் பண்ணலான் இருக்கேன். சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். கேரளா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அப்படியே எரிஞ்சால் மண்டை உடஞ்சிருங்கிற மாதிரி தான், கல் மாதிரி இருந்தது. 24 ஹவர்ஸ்லேயே நல்லா பழுத்துருச்சுங்க. 4 அடுப்பு இருக்கிறனால அதுக்கு சென்டரில் சமையல் பண்ணும்போதெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு சமைச்சு வச்சேன். ஸோ அந்த ஹீட்லேயே நல்லா கட்டியாக ஒரு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு 24 ஹவர்ஸ்லேயே வந்துருச்சு. யூஸ்வலாக நான் அவக்காடோ எடுத்துகிட்டு வரும்போது கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி பழுக்க வச்சு சாப்பிட்டுப்பேங்க. சில டைம் நல்லா பழுத்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஸோ ஒரு துணி போட்ட பேக் ஒன்று வச்சுருக்கேன். அதை வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க. அந்த துணி போட்ட காட்டன் கிளாத் பேக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அவக்கடெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அவக்கடை கூட அழுகாதுங்க. நம்ம ஒரு 1 வீக் to 1.5 வீக்ஸ் கழிச்சு கூட நம்ம எடுக்கும்போது அவக்கடோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி நீங்கள் வச்சிங்களோ அந்த மாதிரியே இருக்கும். ஈவன் டிஷ்யூ கூட நான் வச்சு அவக்கடோ ஸ்டோர் பண்ண மாட்டேன். அந்த காட்டன் கிளாத் பேக்கில் யூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இந்த தண்டுக்கீரை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ தண்டுக்கீரையை அப்படியே எட்ஜஸில் இருக்க தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஃபைனாக சாப் பண்ணி நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் தாங்க இன்றைக்குமே சமைக்க போகிறோம். அது வாங்கினதுலேருந்து எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஏஎன் கிச்சன் டூல்னே சொல்லணும். ஏன்னா நம்ம பிடிச்சிட்டு இன்றைக்கி தேவையில்லை. இட்லி மாவுலேருந்து காலையில் எனக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லணுங்க. ஈவன் வெங்காயத்துலேருந்து நம்ம காய்கறிகள் வகைகள், ஏன் நம்ம சிக்கன் கூட அதில் ஃபைனாக சாப் பண்ண முடியுது. கேக்குக்கு கூட அவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுதுங்க. இதுக்கு வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷனோ இல்லை ஒரு விளம்பரமோ கிடையாது. எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீரையை ஃபஸ்ட்டு பொரிச்சிடலாம். பருப்பு கட்டியாக கன்சிஸ்டன்சியாக ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கீரையை லைட்டாக வதக்கி எடுத்துடலாங்க. ஸோ கீரை வதக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வெங்காயம் 6 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பிளெண்டரில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எதையுமே நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணலை. இதிலவே தான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அந்த சாப்பரில். 2 கீரை பருப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தாளிக்கிறது எல்லாமே தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம், வத்தல், அப்புறம் நம்ம சாப் பண்ணியிருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ணிடலாங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் இன்றைக்கி கொஞ்சம் கூட தான் போட்டேன். ஏன்னா என்னோட பசங்க வந்து ஃபைனாக சாப் பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப அதை சாப்பிட்றாங்க. நம்ம வந்து கையில் கட் பண்ணும்போது கூட இவ்வளோ ஃபைனஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. கீரை பாருங்களேன், லைட்டாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணுவேன் எட்ஜஸில். ஏன்னா அந்த பிளெண்டருக்குள்ளே போடுறதுக்கு அந்த ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபில்லிங்கில் தான் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் அந்த சாப்பரில் போட்டதுக்கப்புறமா ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறதுல ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வதக்கி வைப்பேன். அப்படியே கீரை ஆக்சுவலி வந்து நம்ம கீரை பண்ணும்போது எவ்வளோ பெரிய கீரையாக இருந்தாலும் டக்குன்னு சுருண்டுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த தண்டைக்கீரையும் டக்குன்னு சுருண்டுருங்க. தக்காளி வந்து நான் பருப்புலே 2 தக்காளி போட்டுட்டோம். அதனால வெங்காயத்துக்கு அப்புறமா தக்காளி எதுவும் வணக்க வேணாம். சிக்கன் பேட்டிஸ் வந்து வீட்டில் பண்ணலைங்க. தம்பிக்கு இன்னைக்கு லஞ்சு கொடுத்து விடுற அந்த சிக்கன் பேட்டிஸ் வந்து ஹோல் ஃபுட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ மணி வந்து 6:56 ஆயிடுச்சுங்க. கடை தான் சமையல் போயிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் டைமையும் சேர்த்து நோட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிற டைம் வந்து 7:26ங்க. 7:26க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சிடுவேன். பார்க்கலாமே. எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபீல் தான் இருக்குது. நான் இதோட ஒரு 1/2 hourலலாம் சமைச்சு முடிச்சிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் சேர்த்து. ஏம்மா இவ்வளோ சீக்கிரமாக சமைச்சா எப்படிமா ஹெல்த்தியாக சமைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீரையை போட்டு இப்போ லைட்டாக வெங்காயத்தோடு வணக்கிறதுக்கப்புறமா நான் பூண்டு வந்து 2 தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், அப்புறம் உப்பு,
இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஃபைனலாக அந்த கீரை வாட போகிறதுக்காக நான் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும். பருப்பெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா கீரை நிறையா வந்துருச்சு. லைட்டாக 2 வதக்கினோன்னே கீரை வந்து அப்படியே சுருண்டு கொஞ்சமாயிடும். ஸோ நம்ம பருப்பை ஆட் பண்ணும்போது இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கீரை வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பருப்பு கீரை பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு வெறும் கீரையோட அந்த பருப்பு கீரை தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. கீரை வந்து சிம்மில் வச்சே வதக்கிட்டே இருக்கும்போது பருப்பு சேர்ந்து விசில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்கிற மாதிரி இப்போ பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். அதையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது இன்றைக்கி கொஞ்சம் வேறு மெத்தடில் பண்ண போகிறேங்கிற மாதிரி தாங்க. ஸோ பீட்ரூட்டை வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு எட்ஜஸில் மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ணிடுவேன். லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 2 பேர் யாருன்னே தெரியாது ரெக்கக்னைஸ் பண்ணி பேசினாங்க. நிறையா தடவை நான் யோசிச்சிருக்கேன், வீடியோ எதுக்காக போடுறோம், யாருக்காக போடுறோம், சரியான ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கோமா, எங்கேயாவது தப்பு பண்ணிடுவோமோ அப்படிலாம் நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன். ஏன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு வீடியோ போடுறது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஒரு ஆங்கிள் சரியான ஆங்கிளில் தான் நம்ம வீடியோ போடுறோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேங்க. அப்புறம் சம்டைம்ஸ் ஓகே நம்ம குக்கிங் தானே பண்ணுறோம், நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறோம், எதுவும் தப்பானது எதுவும் சொல்லலை பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே நானே என்னை தேத்தி மனசை கொண்டு போய்ப்பேன். சம்டைம்ஸ் போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன். பட் அந்த பீப்புள் பார்த்து நிறைய இடத்துல பார்த்து பேசியிருக்காங்கங்க. ஸோ ஒருத்தங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி பேசுகிறது, அப்புறம் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு மோட்டிவேஷன், ஒருத்தங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறத அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க கோவிலில் பார்த்து பேசிட்டு அப்புறம் என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு விஷ் பண்ணாங்கங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம என்றைக்கு விடணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி திரும்ப அகெயின் பேக் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நமக்காக ஒரு 2 பேராவது நம்ம வீடியோவை பார்க்குறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும். அதுக்காகவே திரும்ப பேக் அகெயின் எனர்ஜெட்டிக்காக ஓடணும்னு எனக்கு தோணும். இதிலேருந்து பார்க்குற எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை சரியான வேலை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு நாள் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் ஓடிட்டே இருங்கிற மாதிரி இதுதான் என்னோட மோட்டிவேஷன். பார்க்குறவங்களுக்கு அவ்வளோதாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். கீரை, வெங்காயம் எல்லாம் லைட்டாக வதக்கிட்டு ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. நான் மஞ்சப்பொடி ஆல்ரெடி நம்ம பருப்புலேயே ஆட் பண்ணிட்டோமா, இப்போ பருப்பு விசில் விட்டுருச்சு. ஸோ கீரை வந்து நான் ஆஃப் பண்ணி அடுப்பை மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் விசில் விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை அப்படியே இருக்கட்டும், கேஸ்லாம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடிங்க. பீட்ரூட்க்கு வந்துட்டு நான் காலையில் இட்லிக்கும் சேர்த்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றிட்டேன். கீழே இருக்க இன்னொரு தட்டில் பீட்ரூட்டை வந்து இட்லி தட்டிலே அவிய வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது 3மே இட்லி தட்டிலே பண்ணியிருக்கேங்க. ஸோ இட்லி அவிஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து மல்லி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். மல்லி சட்னிக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வத்தல், அப்புறமா மல்லி இலை 2 கட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து 4 பல் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். வதக்கும் போதே நான் புளியையும் சேர்த்து ஆட் பண்ணிப்பேங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வந்து ஒரே ஒரு பல் மட்டும், குட்டி பல்லாக, விரல் தண்டி குட்டி பீஸ் ஆஃப் இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மூடி போட்டு லைட்டாக வதக்கிடுவேங்க. ரொம்ப சுருள்ற அளவுக்கு நான் கருகிற அளவுக்கெல்லாம் எப்போயுமே நான் மல்லியிலையும் வதக்க மாட்டேன். லைட்டாக வதக்கினோடனே அதை எடுத்து நம்ம கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம், அது ஆறுற வரைக்கும். இப்போ மணி பாருங்களேங்க, 7:17 கரெக்டாக. கீரைக்கு நம்ம பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணணும். சைடில் காலையில் சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பீட்ரூட் வந்து அவிஞ்சிட்ருக்க டைமில் வந்து அதை லைட்டாக வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ இட்லி தட்டில் ஒரே நேரத்தில் 3மே ரெடி ஆகிடுச்சு. இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் கீழே இருக்க லேயரில் ரெடி ஆகிடுச்சு.
பீட்ரூட் நல்லா வெந்துருங்க. லைட்டாக தாளிப்பு மட்டும் தாளிச்சுட்டு இந்த பீட்ரூட் அதில் போட்டு தாளிப்பில் தேங்காய் பல் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பல் லைட்டாக பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட துருவுறது இல்லை, அதனால் நான் மேக்ஸிமம் பிளெண்டரில் தாங்க போடுவேன். துருவி நம்ம வணக்கிருக்கோம்லங்க, நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பீட்ரூட்க்கு வணக்கிருக்கோம்ல, அதில் வேவி எடுத்திருக்க தேங்காயும் லைட்டாக ஒரு பரட்டிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பீட்ரூட் நல்லா வெந்துடும் நமக்கு, அதை ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி. ஃபைனலாக மேலே வந்து மல்லியில் வந்து கொஞ்சமாக தூவி விட்டோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னிக்கு ஆறட்டுன்னு வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சைடில் சாதம் ரெடி பண்ணிடலாங்க. லஞ்சுக்கு சாதம் வேணும்ல, ஸோ லைட்டாக கழுவி எடுத்து நான் ஒரு 20 மினிட்ஸ் போல் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சாதத்துக்கு அடுப்பில் வச்சு விட்டோன்னா லஞ்ச் ரெடி. இப்போ பருப்பை வந்து நம்ம கீரையை முன்னாலேயே வதக்கி வச்சுருக்கோம்லங்க, தண்டைக்கீரையை பருப்போடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் போல், ஒரே ஒரு பிஞ்சு போல் தாங்க, 1 டீஸ்பூன்னே சொல்லலாம், 1 டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் மட்டும் லைட்டாக மேலே ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப கிடையாது, ஒரே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போடுற மாதிரி தான் தேங்காய் லைட்டாக போட்டோன்னா அதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா தண்டைக்கீரை பருப்பு குழம்பு ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த டைப் ஆஃப் டிஷ்ஷஸ்க்கும் இதை ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பருப்பு கீரை குழம்பு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பரோட்டாக்கெல்லாமல் அங்கே கீரை வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தடவை இதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், எல்லாமே எடுத்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இட்லிக்கு சட்னிக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு வந்து ப்ரெட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து லஞ்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிடலாங்கிற மாதிரி தாங்க தண்ணி எல்லாருக்கும் ஊற்றிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி லஞ்சோட சேலஞ்சிங் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா தெரியும், 6:42க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 7:26க்கு முடிஞ்சிருச்சுங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்லாம் கிடையாது. இன்னும் நிறையா பேர் என்னோட பயங்கரமாலாம் சமைப்பீங்க. கடகடன்னு ஏன் ஈவன் 20 மினிட்ஸில் சமைச்சு ஆஃபீஸ் கிளம்பி போகிறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லை. ஒர்க் போகிறவங்களுக்கு தான் தெரியுங்க நம்ம மைண்டு எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது மைண்டுக்குள்ளே 1008 வேலை ஓடுங்க. நம்ம பண்ணுற ஒர்க்கில் மைண்டு ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குங்கிற மாதிரி, அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் மைண்டு ஏன் எப்படி கிராங்கியாக இருக்குன்னு எனக்கே தெரியலையேங்கிற மாதிரி தான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவிலே நான் டேக் பண்ணி விடுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லஞ்ச் பாக்ஸு. எனக்கு வந்து சூடாக சாப்பிட்ற இந்த சமையலாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸே தேடி வாங்கினேங்கிற மாதிரி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது மட்டும் இல்லாமல் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த 24 ஹவர்ஸும் அது வந்து அவ்வளோ சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி லஞ்ச்லாம் பசங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லஞ்ச் பேக்குக்கு இது ஒரு ஆளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தம்பி வந்து இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் போகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ அதனால் அவனுக்கு என்ன கொடுக்குறோமோ, இப்போ ஆக்சுவலி ரணதீரன் வந்து நான் லஞ்ச் கொண்டு போகிறேன் அப்படின்னு என்றைக்கு சொல்கிறேன், அன்றைக்கி மிதுலன் சாரும் நானும் லஞ்ச் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கு வந்து ரணதீரன் நான் லஞ்ச் கொண்டு போகலாமா, ஸ்கூலில் சாப்பிட்றேன், மேக்ஸிமம் ஃப்ரைடேலாம் பீஸா இருக்குங்க இங்கே. ஸோ அந்த டைமில் நான் லஞ்ச் கொண்டு போகலன்னு சொல்லுவான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிதுலனும் நான் அன்றைக்கி லஞ்ச் கொண்டு போகல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கங்க தம்பிங்கிறவங்க. அது ஏன்னே தெரில. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்க, 2 பாய்ஸோட இருக்கிற அந்த அம்மாவுக்கு அவங்க மைண்டு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரன்னிங்கில் இருந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் கோவிலுக்கெலாம் போவேங்க, போயிட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ளே என்ன அவ்வளோ ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. நாம் ஒன்று நினச்சி போவோம், ஆனால் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோங்கிறதே மறக்க வச்சுருவாங்க பசங்க. 2 பாய்ஸ் இருக்கிற அம்மாக்களுக்கு இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும். பட் நம்மளை வந்து 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் எப்போ கீரை பண்ணாலுமே ஒரு தடவையாவது இந்த மாதிரி பருப்பு கீரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.